என்ன பண்ண போகிறோம், வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு சோதனை, ஃபன்னான ஒரு சோதனை. அதுக்கு என்ன பண்ணுறோம், வினிகர் எடுத்துக்கிறோம். இந்த வினிகர் என்ன பண்ணிக்கிறோம், இந்த சோதனை குழாயில் ஊற்றிக்கிறோம். ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கை க்ளவுஸில் இந்த சோடியம் பைகார்பனேட்டை போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கை க்ளவுஸை இதில் கவுத்துப்போம். இப்போ கை க்ளவுஸ் எப்படி இருக்குது, சாதாரணமாக இருக்குது. இப்போ கவுத்துவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உள்ள என்ன இருக்குது, அந்த வினிகரும் சோடியம் பைகார்பனேட்டும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அதனால தான் இந்த மெடிக்கலில் கிடைக்கும்ல இந்த கை க்ளவுஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. இது என்னது, ஒரு வேதி வினைக்கு உள்ள வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு. சரியா, இது பார்க்க அழகாக இருக்கும். இது அப்படியே வச்சுட்டா கூட என்ன பண்ணுவோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கும். இதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இருக்கா என்னன்னு சொல்லி சோதனை செய்கிறதுக்கு எரியிற மெழுகுவத்தி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த எரியிற மெழுகுவத்தி என்ன ஆகும், இதன் மூலயமா கார்பன் டை ஆக்சைடு உருவாகக்கூடிய ஒரு வேதி வினையை நம்ம சோதனை மூலமாக செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா?